ஆல் தி பெஸ்ட். போன சீசன்ல எப்படி ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அப்படின்றது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சீசன்ல ஸ்டார்ட் ஆன 2வது நாள்லயே ஜஸ்டிஸ் ஃபார் சாச்சனா அப்படின்றது பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த விஜய் டிவி தன்னோட டிஆர்பி ஏத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் டே ஒரு எலிமினேஷன் வச்சாங்க. ஆனா அவங்க போட்ட தூண்டில் வேற ஒரு பெரிய மீனுக்கு, ஆனா மாட்டினது இந்த சின்ன மீன். சரி அட்லீஸ்ட் இவங்க தான் தெரிஞ்சிச்சே, அப்புறம் ஏன் எவிக் பண்ணும்? பாவம் பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுத்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி உள்ள அனுப்புனா அடுத்த நாளே நீங்க எவிக்டட் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறதெல்லாம் உண்மையிலே ரொம்ப அன்ஃபேர்ன்றதை தாண்டி ஏன் இப்படிலாம் பண்ணி உங்க பேரை இன்னும் கெடுத்துக்கிறீங்க? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் ஒரு சில பீஸுங்களாம் சீப்பா கேம் ஆடி அந்த சின்ன பொண்ணை அனுப்பி விட்டாங்க. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு வேணா உருவத்திலையும் வயசுலயும் சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா மனசுல ரொம்ப பெருசு. நேத்து அவங்க கொடுத்த ரிப்ளை அண்ட் அவங்களோட மெச்சூர்டு ஸ்பீச் எல்லாம் கேக்குறப்போ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி தெரியல. ஒரு சில பீஸுங்களாம் இவ்வளவு தூரம் வளர்ந்தும் மெச்சூரிட்டியே இல்லாம இருக்காங்களோ அப்படின்னு தோண வச்சுது. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் யார் யாரு என்னன்றத டீடைலா பாப்போம். இப்ப ஆரம்பத்துல இருந்து போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் எபிசோடு 1 மணி நேரம், அதை பாக்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. உந்த பார்த்தா சிம்பிளாவும் புரியுது, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இங்க வரீங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. அப்படி வர்றப்போ காலையில எந்திரிச்சு டான்ஸ் ஆனாங்க, துணி காய போட்டாங்க, வாய் கோப்பளிச்சாங்கன்னா சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளவு காண்டாவுன்றது எனக்கு தெரியும். அதே சமயம் வாய் கோப்பளிச்சாங்க ஆனா துப்பரப்ப ரத்தம் வந்துச்சு அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்றதும் தெரியும். சோ இந்த டம்மி மேட்டர் எல்லாம் தள்ளி விட்டு முக்கியமான மேட்டர் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க கை தட்டணும்பா. அதெல்லாம் தட்ட முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜாக்கோலின் கண்ணை கசக்கி அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் கண்ணை தான் தண்ணியே வரல. எதுக்கு அழுதாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அப்புறம் படுத்து தூங்குனாங்க. திடீர்னு ஏஞ்சி கால்ல பார்த்தா பக்கத்துல தர்ஷிகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்தாமா நீ தானே என்ன மாதிரி ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன், அவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பெட்ரூம் பிரிச்சது அன்ஃபேர்னு சொன்னேன், ஆனா அவங்களோட கன்வின்ஸ் ஆகி போய் படுத்துக்கிட்டேன். என்ன இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏமா நேத்து தான் தெளிவா சொல்லிட்டாரே சேது சார், அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் மாத்த முடியாது அப்படின்ட்டு. எனக்கு அவங்க எடுத்த முடிவுல உடன்பாடு இல்லதான், அதுக்காக உன்ன மாதிரி முறைச்சிட்டு வந்து வெளியே தனியா படுக்க சொல்றியா அப்படின்னு எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் நீ வேணா கன்வின்ஸ் ஆயிட்டு போ, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். யாரோ ஒருத்தவங்க முடிவு எடுப்பாங்க, அதை கேட்டு நானும் தலையாடிட்டு போகணுமா? அப்படிலாம் நம்மளால முடியாது அப்படின்னு ஒரே கதையை இன்னும் ஓயாம அரைச்சிட்டு இருக்குது இந்த பீஸ். ஆனா நேத்து எபிசோட்ல அத்தோட முடிச்சிட்டாங்க. பட் அன்சீன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட அடுத்த நாள் மதியம் வரைக்கும் பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் இதே கதையை சொல்லி 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 உண்மையிலே அந்த மைக்குக்கு மட்டும் வாயிருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுவே இந்த பீஸ் அசிங்க அசிங்கமா திட்டு இருக்கும். அந்த லெவலுக்கு போட்டு அரைக்குது இந்த பீஸ். இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லியே இங்கிலாந்து குவீன். அடுத்தபடியாக நம்ம தீபக் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டாஸ்க் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் 1 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நான் எதற்காக எலிமினேட் ஆக கூடாது அப்படின்றதுக்கான கரெக்டான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சு ஒவ்வொருத்தரையா பேச சொன்னது இவரா இருந்தாலும் இவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி இதுக்கு முன்னாடி கொடுத்தது நம்ம ஃபேட்மேன் என்கின்ற ரவீந்தர் அவர்கள். ஓ இவன் தானா? அவர் என்ன சொன்னார்னா, இங்க பாரு ப்ரோ, என்ன விஷால் எல்லாம் எத்தனையோ பேருக்கு தெரியும், ஆனா இந்த ஜெஃப்ரி முத்துக்குமரன் மாதிரியான பசங்க எல்லாம் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது, அவங்க இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு சான்ஸா இதை எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டாரு. சோ இந்த 2 பீஸுங்களும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு சின்ன வேலை சாச்சனா வெளியே போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. சரியான சாடிஸ்டியா. அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? கிளியரா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தர்ஷா குப்தா தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த Dress தான் என்ன வாழ வச்சது, சோ நான் அடுத்த 1 மாசத்துக்கு என்னென்ன மேக்கப் கிட் போடணும், எந்த மாதிரியான Dress எல்லாம் போடணும்னு சொல்லி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சோ அதெல்லாம் போடுற வரைக்கும் வெளியே போக கூடாதுன்றதுக்காகவாவது 24 மணி நேரத்துல நான் வெளியே போக மாட்டேன். இதெல்லாம் என்ன கடமையா பெருமே. அட்லீஸ்ட் 1 மாசமாவது இருந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமான ரேம்ப் வாக் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் போவேன் அப்படின்னு சொன்னது கேட்டு சுத்தி இருந்த பீஸுங்க எல்லாம் சிரிச்சதுங்க. அதுக்கப்புறம் தான் சாச்சனா என்ன சொன்னாங்க, அவ்வளவு கஷ்டப்படாதீங்க, என்னாலதானே இந்த மாதிரி ஒரு பிக்கஸ்ட் டெசிஷன் எடுத்தீங்க நீங்க, அதாவது 4 பேர் டிசைட் பண்ணாங்க இல்லையா, அந்த நான் ஷேரிங் பெட்ரூம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ண 4 பேர்ல நானும் ஒருத்தி, மத்தவங்க போறதுக்கு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னது கேட்ட சுத்தி இருந்தவங்க எல்லாரும், அப்படிலாம் சொல்லாதமா, ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? அதுல தீபக்கு, சாச்சனா உனக்கு இதை தெரியல, நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி ஈஸியா அப்படி விட்டு கொடுப்பேன்னு சொல்லுவ அப்படின்னு கேட்டாரா. என்ன மனுஷன் அப்படின்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம். வந்து உன்னோட இதுக்கு வந்து பெரிய ஒரு மைலேஜ் இது வேலிட் பண்றாங்க ஒதுக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல நாமினேஷன் ஒண்ணு வந்துச்சு, யார வெளியே அனுப்ப போறீங்க அப்படின்ட்டு. அப்போ இதே பாயிண்ட் சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வேல்யூ இந்த பொண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி நாமினேட் பண்ண பல பேர்ல இந்த பீஸும் ஒண்ணு. அப்புறம் என்னத்துக்கு இப்படிலாம் நீ பேசக்கூடாது சாச்சனா அப்படின்னு சொன்னாரு. சரி அதை விடுங்க, அது சொன்னதோட விட்டா கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு. இப்ப பாரு, மத்த எல்லாருக்கும் ஈஸியா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ட நீ அப்படின்னு இந்த பீஸே மத்த பீஸுக்கெல்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுக்குது. இவர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரு ஒரு சிலரை குத்துறதுக்கு தைரியம் இல்லாம இந்த பொண்ணை குத்தி வெளியே அமிச்சிட்டாங்க. யாரு ப்ரோ அது? அவங்க எல்லாம் யாருன்னு சிச்சுவேஷன் வர்றப்போ பின்னாடி கிளியரா சொல்றேன். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அழகான ஒரு பாடல் பாடினாரு, எல்லாரும் பாராட்டினாங்க. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் தர்ஷா குப்தா எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும், சொல்லாமா அப்படின்னு கேட்டாங்க.
அது மட்டும் முடியாது. அதெல்லாம் நீ இப்ப சொல்லக்கூடாதுமா, அடுத்து இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அப்ப சொல்லிக்கோ அப்படின்னு தீபக் ஆஃப் பண்ணி விட்டாரு. அதுல ஒரு சம்பவம் இருக்கு, பட் மெயின் ஷோல வரல. பட் ராகேஷ் ஜெனில அன்சீன்ல போடுவோம், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் முத்துக்குமரன் இருக்காரு இல்லையா, அவர் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க, நாங்க இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். யாரு இவரு? இப்ப நான் வெளியே போயிட்டேன்னு வச்சுங்க, அப்பாடா இவன் போயிட்டான்டா, யாருன்னே தெரியல இவன் அப்படின்லாம் ஒரு சில பீஸுங்க சந்தோஷப்படும் தெரியுமா. அவனுங்கெல்லாம் சந்தோஷப்படக்கூடாது என்பதற்காகவே நான் போக மாட்டேன்பா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ரொம்ப பிராங்கா பேசிட்டாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. அடுத்து நம்ம ரஞ்சித் அண்ணன், அப்பா அவர் பேசுறப்போ இந்த பஞ்சு முட்டாய் எடுத்து வாய்க்குள்ள வைக்கிறப்போ அது எப்படி நமக்கு தெரியாமலே கரையுதோ அந்த மாதிரி உருகி உருகி பேசுறாருப்பா. எனக்கு அண்ணன் தம்பி கிடையாதுங்க, அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், அவங்களோட எல்லாம் பெருசா பழகுனது கிடையாது. உங்களெல்லாம் தான் நான் என் அண்ணன் தம்பியா நினைக்கிறேன். உங்களோட பழகிறதுக்காக இங்க வந்திருக்கேன். அதனால 24 மணி நேரத்துல என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நடிக்கிறான், சூப்பரா நடிக்கிறான். ஏன்னா நீங்க எல்லாம் என்னோட உடன் பிறப்பு மாதிரி அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாரு. சுத்தி இந்த பீசுங்களும் ஆஹா ரொம்ப அற்புதமா பேசுறாரே, சூப்பரா பேசுறான்டா இவன் அப்படின்னு கரகோஷத்தை எழுப்புதுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஜெஃப்ரி பாட்டு பாடிட்டு இருக்கிறப்போ சுத்தி இந்த பீசுங்கெல்லாம் கை தட்டுதுங்க. அந்த பையன் பாட்டு பாடுறது காதுல கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம சேதன மாதிரியே இந்த பீசுங்களை டேமேஜ் பண்ணி விட்டாரு. ஆனா நம்ம அண்ணன் போட்ட பிட்டுக்கு எப்படி உருகுறாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம அண்ணனோட பஞ்சு முட்டாய் பேச்சு. பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. இப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் வந்தாரு. ஒரே நிமிஷத்துல முடிக்க சொன்னா ஒரு வாரத்துக்கு பேசுறாரு. சார் நீங்க பயங்கரமான ரிவ்யூவர் தான் சார், ஆனா கொஞ்சம் புரியுற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சுத்தி இந்த பீசுங்கெல்லாம் மூஞ்சி சுழிச்சிட்டு இருந்துச்சுங்களா. அப்பதான் கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சாரு. அவர் ஷார்ட்டா சொன்னதே இன்னும் ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம இந்த ஆள் ரிவ்யூ எல்லாம் பாத்துருக்கோம், நம்ம நினைச்ச மாதிரி இல்ல போல இந்த ஆளு அப்படின்னு நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமான ஆள் போல இருக்கேப்பா அப்படி நினைச்சிட கூடாது இல்லையா. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் ஒரே ரீசன் கிடையாது. இந்த ஜெஃப்ரி இருக்காரு பாத்தீங்களா, ஜெஃப்ரி அவர் ஒரு மிக சிறந்த கலைஞர் அப்படின்றது அவர் இப்போ ஒரு பாட்டு பண்ணாரு பாத்தீங்களா, அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் நல்லா இருக்குதுமா ராஜா, நீ அப்புறமா அண்ணன் வந்து பாருங்க. சோ இந்த மாதிரியான கலைஞர்களோடலாம் டிராவல் பண்றதுன்றது ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். அப்பேற்பட்டதை வெறும் 24 மணி நேரத்துல கெடுத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லப்பா அப்படின்னு சொன்ன இதே வாயி நாமினேஷன் ஒண்ணு நடந்துச்சு. அங்க உள்ள போய் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி குத்தி விட்டு வந்துட்டார். அந்த ஆள் என்ன சொன்ன, இந்த மாதிரி கலைஞர்களோட டிராவல் பண்றதுன்றது ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட், அது 24 மணி நேரத்துக்குள்ள கெடுத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏன் என்ன சொன்ன, ஒருத்தர் வந்து அன்ஷிதா, இன்னொன்னு ஜெஃப்ரி. அது வேற வாயி, இது நார வாயி. இன்னொரு பக்கம் இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அது இந்த சாச்சனான்ற பொண்ணு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சதை விட்டு நானே வெளியே போய்க்கிறேன், விட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுது. அதனால இந்த பொண்ணையும் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி குத்துனதும் நம்ம ரவீந்தர் அண்ணன் தான். இப்ப சொல்லுங்கண்ணே, இதுல எது உண்மை சொல்லுப்பா. இத பத்தி பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் நடுவுல ஒரு டாஸ்க் நடந்துச்சு, அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிட்டு மறுபடியும் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்றேன். இப்ப பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு 2 டீம்ஸ் இருக்கீங்க இல்லையா, அதுல உங்க ரூம்குள்ள அவங்க வரக்கூடாது, அவங்க ரூம்குள்ள நீங்க போக கூடாது. பேச்சாத்தான் இருக்கணும். அப்படி போறதா இருந்தா என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீம் தனியா கேர்ள்ஸ் டீம் தனியா டிஸ்கஸ் பண்ணி சட்டு புட்டுன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போச்சு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் ரூம் அண்ட் கிச்சன் இது ரெண்டும் மெயின் ஏரியா. கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் கன்ஃபெஷன் ரூம் அண்ட் லிவிங் ஏரியா இது ரெண்டும் முக்கியமானது. இப்போ கேர்ள்ஸ் டீம் ஸ்டோர் ரூமுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி நாங்க 2 பேரை நியமிப்போம். ஆண்கள் சைடுல இருந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் போகணும். அப்படி போகணும்னா அதுக்கு நாங்க டாஸ்க் ஏதாவது வைப்போம், அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அடுத்தபடியாக காலையில சோறு, டீ, காபி இதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா 3 வேளை பொண்ணுங்க தான் எங்களுக்கு சமைச்சு போடணும். மதிய சோறு வேணும்னு நினைச்சீங்கன்னா கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணணும். டின்னருக்கு ஏதாவது வேணும்னா ஹவுஸ் கிளீனிங் இருக்கு இல்லையா, அது ஆண்கள் சைடுல இருந்து யார் கிளீன் பண்ணணும்னு சொல்லி நாங்க தான் முடிவு பண்ணுவோம். பெண்கள் பண்ணக்கூடாது. என்னடா நிறுத்தது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. எல்லாத்த விட முக்கியமா எங்க ஃபேட்மேன் ரவீந்தர் அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் கேர்ள்ஸ் பெட்ரூம் குள்ள போய் எங்க உட்கார்ந்தாலும் யாரும் எதுவும் கேட்க கூடாது. அண்ட் எங்க அண்ணனை கேட்டு தான் தண்ணி புடிச்சு குடிக்கணும். அது கிச்சன்ல சமைக்க வந்தவங்களா இருந்தாலும் சரி, சாப்பிடுறப்ப விக்கல் வந்து சாவ போறவங்களா இருந்தாலும் சரி, எங்க அண்ணனை கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுலயும் முக்கியமா தெரியாம எங்க ஏரியாக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க என்ன வேணா பனிஷ்மெண்ட் கொடுப்போம், அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பாய்ஸ் டீம்ல இருந்து சொல்லிட்டாங்க. இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிறது கன்ஃபெஷன் ரூம், லிவிங் ரூம் மட்டும் தான். அதனால அவங்க என்ன பிளான் போட்டிருந்தாங்கன்னா, கன்ஃபெஷன் ரூமுக்கு இவங்க போறதா இருந்தா நாங்க சொல்றதை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, நான் கன்ஃபெஷன் ரூமுக்கு அவங்கள கூப்பிடுறப்ப நீ ஏதாவது ரூல்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, அது செல்லுபடி ஆகுதுமா, அதே தான் லிவிங் ரூமுக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரூலே ஆஃப் பண்ணி விட்டாரு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பாவம் பொண்ணுங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு பிளான் போட்டுச்சிங்க, மொத்தமா போச்சு. ஆனா ஆப்போ வச்ச இடத்துலயே ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்தாரு. அது என்னன்னா, நான் கூப்பிட்டு அவங்க வர்றப்ப மட்டும் தான் எந்த டாஸ்க்கும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்களுக்கா வந்து கன்ஃபெஷன் ரூம்ல என்கிட்ட தான் பேசணும், இல்ல லிவிங் ஏரியா எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு
அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்ப நீங்க என்ன வேணா வச்சு செஞ்சுக்கங்கம்மா, அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆறுதல் பரிசா ஒண்ணு கொடுத்தாரு. இது போதும். ஆனா ஒரு ஆப்பு சிறப்பா வச்சாங்க. தப்பி தவறி ஆண்கள் யாராவது பர்சனல் ரீசனுக்காக கன்ஃபெஷன் ரூம் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு ரூல் போட்டாங்க தெரியுமா, எங்க பாய்ஸ் யாரையுமே நீங்க நாமினேட் பண்ணக்கூடாது ஒரு வாரம் மட்டும் அப்படின்னு, அதை வாபஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. இதுதான் கேர்ள்ஸ் மைண்டுங்கிறது. ஆனா என்ன பண்றது, இது வரைக்கும் முடிஞ்ச 7 சீசன்லயே அதிகமான கன்ஃபெஷன் ரூம் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னது பொண்ணுங்க மட்டும்தான். அதனால இத பத்தி பசங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் வாய்ஸ்ல ஏதாவது பொண்ணு பேசினா பரவாயில்ல, ஒரே ஒரு ஆள் தான் 7-8 வருஷமா பேசிட்டு இருக்காரு, அதை கேட்கறதுக்கு எதுக்கு ஒரு ஆம்பளையா நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க ஈஸியா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 3 ரூல் போட்டாங்க. அதுவும் லைட்டா மொக்கையா தான் இருந்துச்சு. அது என்னன்னா, எங்க ஏரியாக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போறப்போ கையில எதையும் எடுத்துன்னு போக கூடாது, தெரியாம கூட எங்க ஏரியாக்கு வந்துட்டா நாங்க போன் சொல்றப்பதான் போகணும், இல்ல நாங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கணும் அப்படின்னாங்க. பொண்ணுங்க இருக்க ஏரியாக்குள்ள போறதே ஒரு வரம், அதை போய் நாங்க பனிஷ்மெண்டா பாப்போமா? கரெக்டா பாய்ஸ்? எப்படி தம்பி இவ்வளவு கரெக்ட்டா கேக்குறீங்க? சரி, இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்போ ஒருத்தர் வெளியே போகணும்னு சொல்லி நாமினேட் பண்ண சொன்னாங்க. அண்ட் அதுல ஹையஸ்ட் ஓட் யாருக்கு வந்திருக்கோ அவங்க இன்னைக்கு எலிமினேட் ஆயிருவாங்க. அதுல முக்கியமா யாரை நாமினேட் பண்ணாங்கன்றது மட்டும் சொல்றேன். பிகாஸ் மத்ததுங்கலாம் கொடுத்த ரீசனும் பெருசா இல்ல, நாமினேட் பண்ண ஆளும் பெருசா இல்ல. அதனால மெயின் மேட்டரை மட்டும் பாப்போம். சரி பாப்போம். இதுல ஃபர்ஸ்ட் வந்த அர்ணவ் செல்லம்மா அப்படின்ற சீரியல்ல தன்னோட நடிச்ச அன்சிதாவை நாமினேட் பண்ணிட்டாரு. யோ, உள்ள வந்து நீங்க 2 பேர் லவ் பேர்ட்ஸ் மாதிரி பறப்பீங்கன்னு பார்த்தா என்ன உன் ஜோடியை நாமினேட் பண்ணிட்ட அப்படின்னு ஆச்சரியமா நம்ம பாக்குற மாதிரியே சௌந்தர்யாவும் பார்த்தாங்க. அதனால இன் ரிட்டர்னுக்கு அர்ணவ் பேரைய சொல்லி இந்த பீஸ் ஏதோ பெருசா பிளான் பண்ணுது, அதனால இந்த பீஸையே குத்துறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா. ஆனந்தி ஃபேட்மேனை நாமினேட் பண்ணாங்க. தர்ஷா குப்தா சத்யாவை நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க, இவர் மட்டும் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்காரு, அதான் ஏன்னு தெரியல, அதனாலேயே இந்த பீஸை குத்துறேன் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அடுத்து தான் வந்தாரு நம்ம ரியாக்ஷன் கிங் அருண். அவர் வந்து ஃபேட்மேனை நாமினேட் பண்றேன்னு போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, அவர் வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல இருக்காரு, நம்ம வாய்ப்பு தேடுற இடத்துல இருக்கோம், அதனால அவருக்கு இது தேவையில்லை, வெளியே போட்டோம் அப்படின்ட்டாரு. இத பார்த்த பிக் பாஸ், தம்பி உன் காரணம் ஒன்னும் புரியல, புரியுற மாதிரி வந்து சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட என்ன சொல்றதுன்னே தெரியாம, அதாவது அவர் ஏஜ் வைஸும் சரி கம்ஃபர்ட் வைஸும் சரி நம்மளோட செட் ஆக மாட்டாரோன்னு தோணுது பிக் பாஸ் அப்படின்னு சொல்றது கேட்டு இந்த பீஸுக்கு நம்ம சொல்ல வரது புரியல போல இருக்கு, இதுக்கு மேலே நம்ம கேட்டோம்னா நம்மள டம்மி பீஸ் நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நீ போய் உட்காந்துக்க ராஜா அப்படின்னு அமுச்சு விட்டாரு. அடுத்து வந்த அன்சிதா நியாயப்படி தன்னை குத்துன அர்ணவ தானே நாமினேட் பண்றக்கணும், ஆனா சாச்சிதாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு வேலை இருக்குமோ? அது மட்டுமா, சாச்சனா வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுக்காக அர்ணவ் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாரு. அங்க போய் டேய் அடாதடா, அவ வெளில போயிருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, தட் இஸ் தி கேம் ஃபார்மேட், அதுல நீ என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு ஆறுதல் வேற சொல்றாங்க. இதுங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. அடுத்து வந்த முத்துக்குமரன் ஜாக்க ஒரு குத்து குத்தனா இருப்பாருங்க, சரியான குத்து. இவங்க பொண்ணுங்க இருக்க பெட்ரூம்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி அடம் புடிச்சு நைட் எல்லாம் வெளியே தூங்குனாங்க. ஓகே, அடுத்த நாள் காலையில டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இதுக்கு நேத்தே போயிருக்கலாம்ல, எதுக்கு அந்த பிட்டு, என்னால அதை ஏத்துக்க முடியலங்க அப்படின்னு குத்தி விட்டார். இதை கேட்டு நம்ம ஜாக்கு சும்மா இருக்குமா? இங்க பாருங்க ப்ரோ, அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு, எதுக்கு ரூமுக்குள்ள போனேன்னு தெரியுமா? ஏன் போனேன், அவங்க நான் ரூமுக்குள்ள வரமாட்டேன்றதுக்காக டீம் டிஸ்கஷன் பண்றதுக்கு பாத்ரூமுக்கு கூப்பிட்டாங்க, எனக்காக அவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக தான் டிஸ்கஸ் பண்றதுக்கு ரூமுக்குள்ள போனேன். இதை தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறது. ஓ, அவ்வளவு பெரிய காரணம் இருக்கா? ஏன் தப்புதாம்மா? ஆமா, இவ்வளவு பேசுறீங்களே, அப்புறம் என்னத்துக்கு நேத்து நைட்டே போகாம இன்னைக்கு போனீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அவங்க என்ன கூப்பிட்டாங்க, உள்ள வந்து படுத்துக்கோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனா தங்கறதுக்கு கூப்பிடல அப்படின்னு என்னென்னவோ சொல்லி மழுப்புனாங்க. ஆனா அது பச்சையா நமக்கு தெரிஞ்சு போச்சு பாவம். புலகறதுக்கு ஒரு அளவு இல்லையடா. கட்சியா வந்த ஜாக்கு, இங்க பாரு சாச்சனா, எனக்கு உன்னை குத்தணும்னு அவசியம் கிடையாது, மனசும் கிடையாது, ஆனா நான் என்ன சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா உன்னை குத்துனா மட்டும்தாமா தப்பிக்க முடியும், அதனால மட்டும் தான் குத்துறேன். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? அது மட்டும் இல்லாம காரணம்னு சொல்லணும்னா டாஸ்க் ஒன்னு கொடுத்தா அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா, அதனால குத்துறேன் அப்படின்னாங்க. இதை கேட்ட சாச்சனா கிளியரா வந்து எல்லாருக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. நான் சொல்ல வந்தது எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு இங்க இருந்து யாரும் போறதுக்கு பெருசா மனசு கிடையாது, அதுக்கு பதிலா நானே போயிடுறேன் அப்படின்றதான் சொல்ல வந்தேன். ஆனா அதையே ஒரு காரணமா வச்சு குத்துனீங்க பாத்தீங்களா, பரவாயில்ல அப்படின்னு பெரிய மனசோட போய் அமைதியா உட்கார்ந்துக்கிட்டாங்க. இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. பட் இவங்க விஷயத்துல அவங்க சொன்ன விஷயம் ஒரு பெருந்தன்மையா சொன்ன விஷயம், அது சொல்லிருக்க கூடாதுதான். இந்த மாதிரியான பீஸுங்களா இருக்க இடத்துல சொல்லிருக்க கூடாது. பட் யாரை காப்பாத்தணும்னு நினைச்சு அதை சொன்னாங்களோ அந்த பீஸுங்களே கூடி உட்கார்ந்து தரமா செஞ்சு விட்டு போயிடுச்சுங்க. நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்க
அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். பட் என்னதான் இவங்கெல்லாம் குத்தி வெளியே அமிச்சாலும் வெளியே இருக்க மக்களோட ஃபுல் சப்போர்ட் நம்ம சாச்சனாக்கு தான் இப்போ இருக்கு. பட் எல்லாத்த விட அல்டிமேட் என்ன தெரியுமா, கடைசியா வந்த நம்ம ரஞ்சித் அண்ணனும் சாச்சனாவையே குத்தி விட்டு உன்னை நினைத்து படத்தோட கிளைமேக்ஸ்ல வர்ற சூர்யா மாதிரி விக்ரமன் டைலாகா பேசினாரு. நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், ஆனா இந்த பொண்ணுக்கெல்லாம் ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிரும். அவங்க விளையாட்டா நான் வெளியே போறேன்னு சொன்னது நான் எங்க விளையாட்டா சொன்னேன். இத்தனை பேர் கஷ்டப்படுறதுக்கு பதிலா நானே போயிடுறேன்னு தானே சொன்னேன். அப்படி சொன்னியாமா, அப்படியே இருக்கட்டுமா, ஆனா அப்படி சொல்லிருக்கூடாதுல்லம்மா, அதனால ஒண்ணு குத்துறமா அப்படின்ட்டு பவ்யமா குத்திட்டு போயிட்டாரு. ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறடா பெரிய ஆப்பா. ஃபைனலி ஹையஸ்ட் ஓட்ல சாச்சனா தான் இருந்தாங்க. சோ அந்த பொண்ணை வெளியே வர சொல்லிட்டாங்க. அதை அப்படியே வர சொல்லிருக்கலாம், அதை விட்டு அந்த களிமண் பொம்மை எடுத்துன்னு வந்து கல்லுல போட்டு உடைக்க வச்சு அந்த பொண்ணை இன்னும் கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு முகத்தை பாக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அழுதுகிட்டே போச்சு. கவலைப்படாதமா, நீ சீக்கிரம் வைல்ட் கார்டுல உள்ள வந்து எந்த பீஸ் எல்லாம் உன்னை குத்துச்சோ அந்த பீஸ் எல்லாத்தையும் குண்டூசி வச்சு குத்தி பஞ்சராக்கி விட்டுரு. எனக்கு உங்க யார் தெய்வம் தேவையில்லை, நான் படிச்சவன். பட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேட்மேன் ரவீந்தரை பார்த்து, சார் நீங்க என்ன வெளில போக சொன்னது கூட ஓகே, ஆனா ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லி வெளியே அமிச்சிருந்தா பரவாயில்ல, நீங்க சொன்ன ரீசன் என்னால ஏத்துக்கவே முடியல சார் அப்படின்னு உடனே அச்சாரு பாருங்க அந்த பல்ட்டி. அப்படி இல்லமா, இது வரைக்கும் நான் 7 சீசன் ரிவ்யூ பண்ணிருக்கேன். அதுல ஒரு யங் சாப்பா வந்து கலக்குன்னு கலக்குனது நீதான், அதுவும் ஒரே நாள்ல, எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னு கை தட்ட வேற வச்சாரு. அதெல்லாம் பாக்குறப்போ நோ அச்சி சொல்றேன், நீ எல்லாம் 95 நாள் 100 நாள் இல்லாம வெளியே வர மாட்ட பாத்துக்க அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. பல்லே ஆலியா நீ. அதுக்கப்புறம் போய் அண்ணன்ட்ட ஏன்னா அந்த பொண்ணை அமிச்ச அப்படின்னு எல்லாரும் கேட்டதுக்கு, இங்க பாருங்கம்மா, ஆக்சுவலா ஹையஸ்ட் ஓட் நான் தான் இருந்தேன், என்ன காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி தெரியல. சோ இந்த பொண்ணை குத்துறதுக்கு 3 வெயிட்டான பாயிண்ட் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். சோ அதுல ஒன்ன போட்டு விட்டு அந்த பொண்ணை குத்தி விட்டேன். அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது, எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்க அப்படி சொல்லாமா அப்படின்னு இன்னும் இந்த பிட்டையே போட்டுட்டு இருக்காரு இவரு. இன்னும்டா நமக்கு போக மாதிரி இது. சரி, இந்த மேட்டரை பத்தி ரொம்ப அலசிட்டோம், அதனால பேலன்ஸ் இருக்கிறத டக்குன்னு பார்த்து முடிச்சிட்டு சட்டு போட்டுன்னு வீடியோவை முடிப்போம். ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். அடுத்ததாக வீட்டுக்கு கேப்டன் ஆக போறது யார் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க விளையாடுற கேம் ஒன்னு போட்டு விட்டு விளையாட விட்டாங்க. அதுல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா. அவங்க தான் இந்த வீட்டோட கேப்டன் இந்த வாரம். இந்த சமயத்துல என்ன கேப்டன் கூப்பிடு. சோ அவங்களை யாரும் நாமினேட் பண்ண முடியாது. என்னது இன்னும் நாமினேஷன் இருக்கா, அதான் ஒரு பொண்ணு ஏற்கனவே போயிடுச்சே அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கே. சோ நாமினேஷன் வச்சாங்க. இதுல நம்ம ஜாக்லினை மட்டும் தர்ஷிகா, தீபக், பவித்ரா, விஜய், விஷால், சுனிதா இப்படின்னு பேக் டு பேக் குத்துனாங்க. இன்னொரு பக்கம் அதீனா, அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு குத்து, அப்ப நான் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேட்மேன் ரவீந்தரும் சத்யா கிட்ட ஒரு குத்து, ஜெஃப்ரி கிட்ட ஒரு குத்து, அருண் கிட்ட இருந்து ஒன்னு, அன்ஷிதா, ஆர்னவ், ரஞ்சித் இவங்க எல்லார்ட்ட இருந்து ஒரு குத்து. சோ 2 பேரும் ஈக்குவல் ஓட்ஸ் வாங்கி கெத்தா ஹையஸ்ட்ல இருக்காங்க. வளைச்சு குத்திருக்கானயா. பட் இதுல ஆனந்தி மட்டும் கரெக்டா ஒரு மேட்டர் சொன்னாங்க. இந்த டாஸ்க் வச்சதுனால தான் சாச்சனா வெளியே போனாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம தீபக். அது மட்டும் இல்லாம தர்ஷா குப்தா பேசணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல, அதனால அவருக்கு ஒரு குத்து. அப்புறம் என்னதான் பேசுறதுனே தெரியாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கிற அருணுக்கு ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஒரு குத்த கொடுத்தாங்க. அதன்படி இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னா ஜாக்லின், ஃபேட்மேன் ரவீந்தர், அருண், முத்து, சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித். இதுல உங்களுக்கு யார் வெளியே போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி சாச்சனா விஷயத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொன்னது அந்த பொண்ணோட பெருந்தன்மை, ஆனா அப்படி சொன்ன வார்த்தையை வச்சு குத்துனது இவங்களோட என்ன அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அதை ஒப்படைச்சிடுறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் அவங்களை எவிக் பண்ணி வெளியே அமிச்சாலும் கண்டிப்பா வைல்ட் கார்டுல உள்ள விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுவோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.